புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092540007. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திரு EVKS இளங்கோவன் அவர்கள் கடந்த டிசம்பர் 14 உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துட்டாரு. ஸோ அதனால அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு பிப்ரவரி 8 ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று வெற்றியாளர் யார் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, யார் யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்துல எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி தான் இடைத்தேர்தலையும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது பொதுவான கருத்தா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஈரோடு கிழக்குல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் கடந்த 2 முறை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. சோ இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஈரோடு கிழக்கு சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக காரங்களோட எண்ணம் இதற்கு நேர்மாறா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரோடுல நம்ம போட்டியிட்டு எவ்வளவு நாட்கள் ஆகுது, கடந்த 2 முறையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம காங்கிரஸ் கட்சிக்கு தான் இந்த சீட்டை ஒதுக்கி இருக்கோம். நம்ம சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்த வரைக்குமே கொங்கு மண்டலத்துல வலிமை குறைந்த கட்சியா தான் இருக்கும். நம்மளை விட அதிமுக வலிமையான கட்சியா இருக்காங்க. அதற்கு பிறகு தமிழகத்துல காலே பதிக்கலன்னு சொன்ன பாஜக கூட கொங்கு மண்டலத்துல அவங்களுக்குன்னு ஒரு சில வாக்குகளை வச்சிருக்காங்க. சோ திமுகவுமே கொங்கு மண்டலத்துல ஒரு வலிமையான கட்சி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடைத்தேர்தலை நின்று பார்ப்போம். இதுல அதிகப்படியான வாக்குகள்ல ஜெயிச்சோம் அப்படின்னா அது 2026 நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதா திமுக காரங்களுடைய எண்ணமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுமே அதைத்தான் சொல்லிட்டு வர்றாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஈரோடுல பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய திரு முத்துசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் நாங்க போட்டியிட்டா என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா காங்கிரஸ் காரங்க விடுவாங்களா? நமக்கு திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்குனதே கம்மியான தொகுதிகள் தான், அதையுமே நம்ம பறிகொடுத்துடக்கூடாது அப்படிங்கறத முன் வச்சு முத்துசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் போட்டியிடுவாரு, அவர் யாரு அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன கருத்துக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த நிலையில தான் ஈரோட்டுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் இந்த முறை நம்ம கண்டிப்பா விட்டு கொடுக்கவே கூடாது, நம்ம தான் ஈரோடு கிழக்குல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்டயே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டியிடுறதுல தப்பு கிடையாது, ஆனா காங்கிரஸ்காரங்க இதனால மன வருத்தப்படக்கூடாது, இது நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாதிப்பை ஏற்படுத்திடும், அதனால காங்கிரஸ் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம், அப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம களமிறங்கலாம், நீங்க யார் யாரெல்லாம் போட்டியிடலாம் அப்படிங்கிற லிஸ்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. சோ அதன்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல திமுக சார்பில் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ திமுக சார்பில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரகுமார் ஏற்கனவே தேமுதிக சார்பில் எம்எல்ஏவா இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ தேமுதிக அதிமுகவோட கூட்டணி இருந்தது, அந்த கூட்டணி பலத்தோட தான் சந்திரகுமார் அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதன் பிறகு தேமுதிக இருந்து விலகி திமுகவில் இணைந்துட்டாரு. 2016 இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. சந்திரகுமாருக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் நல்ல செல்வாக்கு இருக்கு. ஏன்னா தேமுதிக பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்துக்கு அடுத்தபடியா அதிக செல்வாக்கோட இருந்த நபர் இவர் தான். இப்போ திமுகவில் இருக்கிறதுனால ஆளும் கட்சி அப்படிங்கிற ஒரு ஆடட் பெனிஃபிட் அவருக்கு இருக்கு. அவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் அப்படின்னா எளிதா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அடுத்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி என் சிவகுமார். இவர் பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். ஏன் அப்படின்னா இவருடைய தந்தையுமே திமுகவுக்காக நிறைய உழைச்சிருக்காரு. இவருமே சின்ன வயசுல இருந்து கட்சிக்காக தன்னுடைய உழைப்பை அதிகப்படியா செலுத்தியிருக்காரு. வார்டு பொறுப்பாளர்ல இருந்து ஒன்றிய பொறுப்பாளர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உழைத்து அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வந்த ஒரு கட்சிக்காரரா பார்க்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம திமுகவுக்காக பல்வேறு தேர்தல்கள்ல தேர்தல் பொறுப்பாளரா வேற இருந்திருக்காரு. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல பவானி தொகுதியில போட்டியிட்டு தோல்வி
தோல்வி அடைஞ்சிடறாரு. சோ இந்த தேர்தலையாவது அவருக்கு வெற்றி கிடைக்குமா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்புள்ள நபர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்துட்டோம். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கட்சியே இங்க போட்டியிடட்டும் அப்படின்னு பெரிய மனசோட நினைச்சாங்க அப்படின்னா எந்தெந்த வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈரோடு கிழக்குல போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு சஞ்சய் சம்பத் அவர்கள். இவர் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறைந்த திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய இரண்டாவது மகன். இவர் MBA பட்டதாரி. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்காரு. கடந்த இடைத்தேர்தலிலும் கூட இவர் தான் ஈரோடு கிழக்குல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா திமுக சார்பில் EVKS இளங்கோவன் MLA தேர்வு செய்யப்பட்டா இன்னும் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவரை போட்டியிட வற்புறுத்தினாங்க. சோ EVKS இளங்கோவன் என்ன நினைச்சாருன்னா தன்னுடைய இரண்டாவது மகனையும் MLA ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாரு. ஆனா திமுக நாங்க திரு சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுத்துக்கிறோம், நீங்க இந்த தேர்தலில் போட்டியிடுங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. சோ EVKS இளங்கோவன் அவர்கள் இல்ல, அவருடைய ஆசைப்படியே திரு சஞ்சய் சம்பத் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு தேர்தல் அரசியல்ல அவ்வளவு ஈடுபாடு இல்லை அப்படின்னு கூறப்படுது. சோ அவர் போட்டியிடுவாரா, போட்டியிட வாய்ப்பு இல்லையா, இல்ல திமுக அவருக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுக்க இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இவருக்கு அடுத்தபடியா ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ள நபரா பார்க்கப்படுது யாரு அப்படின்னா மக்கள் ஜி ராஜன் அவர்கள் தான். இவர் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்காரு. கடந்த இடைத்தேர்தலையே கூட EVKS இளங்கோவன் தான் போட்டியிடுவார்னு அறிவிச்சாங்க இல்லையா, அப்போவுமே இவர் எனக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. சோ பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் இவர் நான் போட்டியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ கடந்த முறையே இவர் சீட்டு கேட்டாரு. இந்த முறையும் இவர் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா அதிமுக இதுக்கு முன்னாடி நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. சோ அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் புறக்கணிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நேரடியா சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு நம்ம கட்சியில ஒரு சோர்வு காணப்படுது, ஏற்கனவே நம்ம ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டோம், அதை புறக்கணிச்சதுனால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருச்சு, இந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டு பார்ப்போம், கண்டிப்பா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி இந்த தேர்தல் வெளிப்படும். ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அண்ணா பல்கலை விவகாரம் இந்திய அளவுல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம பொங்கல் பரிசா 1000 ரூபாய் கொடுக்கல, இதுவுமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடைத்தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம இதுல போட்டியிடுவோம், நம்மளுடைய கட்சிக்காரங்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கோரிக்கை விடுத்திருக்காங்க. அவருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்குதுல 11ஆம் தேதி, அதாவது ஜனவரி 11ஆம் தேதி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்கு. அந்த கூட்டத்துல ஈரோடு கிழக்குல நம்ம போட்டியிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அதிமுக போட்டியிடுறாங்க அப்படின்னா யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். முதலாவது நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு KS தென்னரசு அவர்கள். இவரு 2001ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். அதே போல 2016ஆம் ஆண்டு இதே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து MLA-வா தேர்வு செய்யப்பட்டவர். கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட இவர் தான் EVKS இளங்கோவனுக்கு எதிராக போட்டியிட்டாரு. துரதிருஷ்டவசமா அவர் தோல்வியை தான் தழுவினாரு. ஆனாலுமே இவர் தன்னுடைய தேர்தல் பணிகளை மிக கச்சிதமா தான் பண்ணியிருந்தாரு. ஆனா திமுகவுக்கு ஈடு கொடுத்து வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறதுனாலையும் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவர் தோல்வியை தழுவினாரு. சோ இவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. ஆனா KS தென்னரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கடந்த தேர்தலிலேயே போட்டியிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிகப்படியான செல்வத்தையும் அதிகப்படியான உழைப்பையும் செலுத்தி இருக்காரு. ஆனாலுமே வெற்றி கிடைக்கல. அதனால அவர் ரொம்ப சோர்வா காணப்படுறாரு. இன்னொரு இடைத்தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவர் இப்ப தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 2026ல வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆற்றல் அசோக்குமார் அவர்கள். ஆற்றல் அசோக்குமார் யாரு அப்படின்னா இப்போ பாஜக சார்புல மொடக்குறிச்சி MLA-வா இருக்காங்கல்ல சரஸ்வதி அவர்களுடைய மருமகன் தான் இந்த ஆற்றல் அசோக்குமார். இவர் ஏற்கனவே பாஜக இருந்தவர். பாஜக இருந்து இப்ப அதிமுக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. இவருமே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. இதுக்கு அடுத்தபடியா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா பாஜக இந்த இடைத்தேர்தலில் என்ன செய்ய போகுது?
பாஜக நேரடியா களமிறங்க போதா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்து வேறு ஏதாவது வேட்பாளர்களை நியமிக்க போதா, வேற கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் நியமிக்க போதா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. இதுக்கு பாஜகவினர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு அண்ணாமலை அவர்களே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடணும் அப்படிங்கறதா எங்களுடைய விருப்பமா இருக்கு. அண்ணாமலை ஒருவேளை போட்டியிட்டார் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம கூட்டணி கட்சிகளுடைய கருத்துக்களை வரவேற்கிற ஒரு கட்சி. அதாவது மகாராஷ்டிராவில் சிவசேனாவை விட அதிகமான எம்எல்ஏக்களை வச்சிருந்தது பாஜக தான். அப்படி இருந்த சூழ்நிலையிலும் ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக்குனது பாஜக. அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அந்த வகையில ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு தான் இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டது. அப்போ திரு யுவராஜ் அவர்கள் தான் இந்த தொகுதியில போட்டியிட்டாரு. சோ அதே யுவராஜ் அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலாம் அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் யுவராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமே நெருக்கமான ஒரு நபர் தான். ஒருவேளை அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அதிமுகவும் இவரை ஒரு பொது வேட்பாளராக அறிவிச்சு இவருக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூறப்படுது. யுவராஜ் அவர்கள் போட்டியிடுறது தான் அண்ணாமலை அவர்களும் விரும்புறாரு. ஆனா இது குறித்து முடிவெடுக்க வேண்டியது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ஜி.கே. வாசன் அவர்கள் தான். அவர் தான் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்காரு. சோ அவர் என்ன முடிவெடுக்க போறாரு, யுவராஜ் அவர்களை இந்த தேர்தலில் களமிறக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. எப்பவுமே எல்லாருமே சொல்ற மாதிரி இந்த இடைத்தேர்தலையும் ஆளும் கட்சியான திமுக தான் ஜெயிக்குமா, இல்ல வேறு ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக களமிறங்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.